4:47. சொல்லுங்க. உங்கள் முகங்களை மாற்றி அவற்றை பின்புறமாக திருப்பி விடுவதற்கு முன்னே அல்லது சனிக்கிழமை தோழர்களை நாம் சபித்த பிரகாரம் சபிக்கும் முன்னே அப்படிங்கிற சபிக்கும் முன்னே, அதாவது மாற்றி விடுவதற்கு முன்னே அப்படிங்கிறது அது கடுமையான எச்சரிக்கையா இருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறது? சபிக்கும் முன்னே அப்படிங்கிறது சரி, அதே மாதிரி இந்த 4:56 4:56. தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் புதிய தோள்களை அவர்கள் வேதனை அனுபவிப்பதற்கென நாம் உருவாக்கி கொண்டே இருப்போம். அது இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு இது இருக்குதா அப்படிங்கிறது? இவ்வுலகிலும் இருக்குது அந்த அந்த தண்டனை, அந்த மாதிரி ஒரு சூழல். அது கொஞ்சம் சரி, 4:47 பார்க்கலாம். வேதம் வழங்கப்பட்டவர்களே, நல்லது கெட்டது யாருக்கெல்லாம் பிரிச்சு பார்க்க முடியுதோ அவங்களுக்கு சொல்றான். வேதம் வழங்கப்பட்டவர்களே, எடுத்து சொல்லும் போது புரியுது நல்லது கெட்டது என்னன்னு சொன்னா, சுயமாகவும் புரியுது நல்லது கெட்டது என்ன அப்படின்னு. அவர்களுக்கு அறிவிக்கின்றான், வேதம் வழங்கப்பட்டவர்களே, நாம் உங்கள் முகங்களை மாற்றி அவற்றின் பின்புறமாக திருப்பி விடுவதற்கு முன்னே. ஒவ்வொரு காரியமும் இறைவனுடைய அனுமதி கொண்டு நடக்கிறது. இலையும் உதிர்வதில்லைன்னு சொல்றான். எந்த பெண்ணும் கர்ப்பம் தரிப்பதும் இல்லை அப்படின்ற. ஒவ்வொரு காரியமும் இறைவன் அனுமதி கொண்டு. உங்கள் முகங்களை மாற்றி திருப்பி விடுவதற்கு. நம்ம முகம் எப்படி இருக்கு? முன்புறமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரான வாழ்க்கை, கால் முன்பக்கமா பார்த்துருக்கு, முகமும் முன்பக்கமா பார்த்துருக்கு. அப்போ நம்ம தடுமாறாம நடக்கும். பின்னாடி திரும்பி பார்த்துட்டு நடந்தா விழுந்துருவோம் இல்லையா? இப்ப நாம் மாற்றி விடுவதற்கு முன்னே சொல்லலாம் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம பழச மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இவர்கள் முகங்கள் பின்னாடி திருப்பி விடப்பட்டவர்கள். யார் பழையதை நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் முகம் பின்னாடி திருப்பப்பட்டிருக்கிறதுன்னு. இப்போ உங்களுக்கு அதை திருப்பி விடுவதற்கு முன்னேன்ற நீங்கள் உங்களுடைய பாதையில் பயணம் செய்யும் போது உங்களுடைய முகம் அதை மாற்றி பின்புறமாக உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்து என் இறைவன் எனக்கு தருவது என்ன அப்படின்ற அந்த எண்ணத்தை கொண்டு நாம் வாழ வேண்டி இருக்கின்றோம். அதன் காரணமாக இப்பொழுது நமக்கு என்ன அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை கேட்டு அதன்படி உள்ளத்தில் அதை கேட்டுன்னு அர்த்தம். அதன்படி நாம் வாழ வேண்டியவர்கள். உங்கள் முகங்களை பின்புறமாக கடந்த காலத்தை நினைத்து கொண்டு அதை நினைவுபடுத்திக் கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்கள் முகத்தை அவன் திருப்பி விட்டான் என்றார். இவர்கள் வரம்பு மீறியவர்கள். சனிக்கிழமை தொடர்கள் என்பது வரம்பு மீறியவர்கள். ஒரு நாள் நல்ல நாள், ஒரு நேரம் நல்ல நேரம், வருடத்திற்கு ஒரு நாள், மாதத்திற்கு ஒரு நாள், வாரத்திற்கு ஒரு நாள், ஒரு நாளின் சில மணி நேரம் என்று இவர்கள் கடந்த காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு இவர்கள் சனிக்கிழமை கூட்டம், சனிக்கிழமை தோழர்கள், சபிக்கப்பட்டவர்கள். இறைவன் அறிவிக்கின்றார், கடந்த காலத்தை நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இவர்கள்தான் சடங்குகள், முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த சடங்குகள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள். முகத்தை இறைவன் மாற்றி அமைத்திருக்கின்றான் என்றார். பெரும்பான்மையானவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்று. முகங்கள் திருப்பி வைக்கப்பட்டன. இவர்களுடைய முகங்கள் திருப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது எச்சரிக்கை யாருக்கு? வேதம் வழங்கப்பட்டவர்களே, உங்கள் முகங்களை மாற்றி உங்களை நான் மாற்றுவதற்கு முன்னர் அப்படின்னு சொல்றான். நீங்கள் வேதம் வழங்கப்பட்டவர்களாக இருந்தால் உங்கள் முகங்களை நான் மாற்றி அமைப்பதற்கு முன்னர் வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்கின்றான். சாட்சிகள் நம்மை சுற்றிலும் நாம் காண்கின்றோம். முகம் திருப்பி வைக்கப்பட்டவர்கள், முன்னோர்கள் என்று இப்பொழுது நம் முன்னே வாழக்கூடியவர்களை விட்டுவிட்டு நம்மை விட்டு சென்றவர்கள் சொல்லிக் கொடுத்தவை என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செய்து கொண்டிருப்பது இவருடைய முகங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சான்று. உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் நாம் அருளிய இதை நம்புங்கள். இப்பொழுது உங்களுடைய மனதில் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பதை நம்புங்கள். நீங்கள் முகத்தை திருப்பி விடப்பட்டவர்கள் போன்று கடந்த காலத்தை மனதில் கொண்டு வாழாதீர்கள்.
இதை திரும்பி திரும்பி பார்த்து நடந்துகிட்டு இருக்கோம். முழுசா நான் திருப்பி விடுவேன்னு சொல்றேன், முழுசா திருப்பி விட்டுருவேன். அதற்கு முன்னே இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் உள்ளதை உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை உண்மைப்படுத்தும் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது இறைவனுடைய வாக்குகள். அதை நீங்கள் நம்புங்கள் என்று கூறுகின்றார். அவனுடைய கட்டளை நிறைவேறும் என்று கூறுகின்றார். அல்லாஹின் கட்டளை நிறைவேறும், அவனுடைய கட்டளை நிறைவேறும், இறைவனுடைய கட்டளை நிறைவேறும், அவன் கட்டளையே நிறைவேறும். உங்களை சுற்றிலும் பாருங்கள், மனிதர்கள் முகங்களை திருப்பிக் கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உங்களை சுற்றிலும் பாருங்கள். பின்புறமாக திருப்பி விட்டு விடுவான். எச்சரிக்கை செய்கின்றான். யாருக்கு? வேதம் வழங்கப்பட்டவர்களே, வேதம் வழங்கப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அறிவிக்கின்றான். நம்புங்கள், அவனுடைய கட்டளை நம்புங்கள், உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் நாம் அருளிய இதை நம்புங்கள். இறை வாக்குகள் நமக்கு இப்பொழுதும் வழிகாட்டி கொண்டே இருக்கின்றன, நம்புங்கள். அதை விட்டுவிட்டு உங்கள் இறைவன் உங்கள் முகங்களை பின்புறமாக இழந்த காலத்தை நினைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை அப்படிப்பட்டவர்களாக உங்களை ஆக்கி விடாதிருக்கும் முன்னர். இல்லைன்னா நம்ம முகத்தை திருப்பிடுவோம் பின்னாடி, கடந்த காலத்தை நினைச்சு வாழக்கூடியவங்களாக நினைவு நாள் கொண்டாடிட்டே இருக்க வேண்டியவங்க. நீங்க முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்துன்னு சொல்லிட்டு போதையில் எடுத்துங்க, அதை கொண்டாட்டங்களாக ஆக்கி கொண்டு போதைகளில் இருப்பீர்கள் அல்லது சோகத்தில் இருப்பீர்கள். நினைத்து கொண்டு சவிக்கப்பட்டவர்களாக ஆவதற்கு முன்னே சவித்து விடுவான். என்ன அர்த்தம்? நாம் திரும்ப முடியாதுன்னு அர்த்தம். இப்ப நமக்கு சொல்லும் போது கேட்கிறோம், இல்ல அது கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா சவிக்கப்பட்டவர்களாக ஆயாச்சுன்னா நமக்கு எங்க திரும்பணும்னு கூட தெரியாது, சொல்றது புரியாது, நல்ல விஷயம் சொல்லும் போது புரியாது. இது இறைவன் அறிவிக்கின்றார். 4:47. இந்த குறை நம்மள்ட்ட இருக்குது, இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு மாத்திக்க வேண்டியது இருக்கு. அவ்வப்போது நிறைய கூறிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமா, திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு தான் நடக்கிறோம். நானே திருப்பி விட்டுருவேன்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறான் நம்முடைய இறைவன். கடுமையான எச்சரிக்கை. நல்ல விஷயம், நல்லா தெளிவா நல்லா சரியான தருணத்துல இந்த விளக்கம் நல்லா கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மக்களும் அவர்கள் இப்பொழுது இறைவனுடைய செய்தியை பின்பற்றுவதற்கு பதிலாக பின்புறமாக திருப்பி நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் யாரென்றே தெரியாதவர்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அப்படின்ட்டு கடந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் அப்படின்ட்டு இப்பொழுது உங்களுக்கு முன்னர் இருக்கிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள். இறை வாக்கு, அந்த இறை வாக்கு இதை உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் இதை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை அதை மெய்ப்பிக்கிறது, அதை பின்பற்றுங்கள் என்று கூறுகின்றனர், அதை உண்மைப்படுத்துங்கள் என்று கூறுகின்றனர். யார் நம்முடைய அத்தாட்சிகளை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நாம் நிச்சயமாக வேதனையில் புகுத்தி விடுவோம், நரகத்தில் வேதனையில் புகுத்தி விடுவோம். நம்முடைய அத்தாட்சிகள் என்ன? இறைவனுடைய அத்தாட்சிகள் போன வருஷம் வந்ததா? இல்லை, இப்போது வந்துட்டு இறை அத்தாட்சிகள் இப்பொழுது நமக்கு முன்னே நம்மை வழிநடத்தக்கூடியதாக ஒளியாக நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது இறைவன் அத்தாட்சிகள். அதை நிராகரிக்கிறார்களோ, இப்பொழுது வழிகாட்டப்படுகிறது, அதை யார் நிராகரிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களை வேதனையில் புகுத்துவோம் என்று கூறுகின்றனர். இப்பொழுது உங்களுக்கு வழிகாட்டப்படுகிறது உங்களுடைய இறைவனால். மொத்தமா ஒரு ஸ்டாக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு அதையே படிச்சு பார்த்துட்டு அது பிரகாரமே வந்துட்டு இருக்குங்க, அப்படி இல்லை. இப்பொழுது உங்களுக்கு இறைவன் வேதத்தை இறக்குகின்றார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டது புத்தகம். அந்த புத்தகத்தை நீங்கள் அந்த புத்தகத்தை கொண்டு உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறார்கள். அந்த புத்தகம் உங்களுக்கு இப்பொழுது வழிகாட்டுகிறது. சிறுக சிறுக படிப்படியாக நமக்கு வேதம் இறங்க வேண்டும். வேதம் மொத்தமாக இல்லை, படிப்படியாக சிறுக சிறுக நம்ம வாழ்க்கையில் நம்முடைய தேவைக்கேற்ப நம்முடைய இறைவன் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றான். நம்முடைய அத்தாட்சிகளை இப்பொழுது யார் நிராகரிக்கிறார்களோ, சிறுக சிறுக படிப்படியாக நமக்கு இறக்கப்படும் போது அதை யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களை நாம் நிச்சயமாக வேதனையில் புகுத்துவோம், நரகத்தில் புகுத்துவோம், இறைவன் அறிவிக்கின்றான். அவர்கள் தோள்கள் கரியுடும் போதெல்லாம் புதிய தோள்களை, நரகம் சொன்ன நெருப்புக்குள். இப்பயும் எத்தனையோ பேர் உடம்புல எனக்கு எரியுது எரியுதுன்றாங்க. அங்க முடியும் கருகல, தோலும் கருகல, ஆனா எரியுது எரியுதுங்கிறத நீங்க பார்க்கலாம்.
சாட்சியம் சொல்லப்படுது. தோள்கள் கருகுவதும் நீங்கள் பார்க்க முடியாது, அது புதிதாக உருவாவதையும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. தோல் கருகி போய் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமா போச்சு, அது இல்லை, அது கருகிறதும் தெரியாது, மறுபடியும் உருவாக்குறதும் தெரியாது, அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும், நிகழ்ந்து கொண்டே இருக்கும். தோள்கள் இருந்தால்தான் வேதனை, தோள்களில் தான் உங்களுக்கு வேதனை. சதையில உங்களுக்கு ஒரு வேதனையும் தெரியாது, தோல்ல தான் வேதனை தெரியும், வலி தெரியும். நல்லா தோலை கிழிச்சதுக்கு அப்புறம் உள்ள நடக்கக்கூடிய அதுலயும் வலி தெரியாது. தோல்ல நீங்க ஒரு சின்ன குண்டூசி பட்டா கூட வலி. தோல்கள தான். அந்த தோல்கள் கருகுவதும், நெருப்பில் கருகுவதும், அது மீண்டும் புதுப்பிக்கப்படுவதும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னே நிகழ்ந்து கொண்டே இருக்கும். பாருங்க, எனக்கு எரியுதுன்னு சொல்றவங்களை கேளுங்க, இல்ல பார்க்கவா செய்யுங்க, எங்க எரியுது அப்படி. எரிவதும் நீங்கள் பார்ப்பதற்கு இல்லை, மீண்டும் அது புதுப்பிக்கப்படுவதும் நீங்கள் பார்ப்பதற்கு இல்லை. அங்கே அவ்வாறு அது புதுப்பிக்கப்படுகிறது. வேதனையை அனுபவிப்பதற்கென அங்கே தோல் இருந்தா தான் உங்க வேதனை. அது அவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான், எச்சரிக்கின்றான். இப்பொழுது உள்ள சின்ன அத்தாட்சிகளை நீங்கள் நிராகரிக்காதீர்கள். உங்களுடைய இறைவன் இப்பொழுது வழிகாட்டி கொண்டிருக்கின்றான், இப்பொழுதும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றான். நேரான பாதையில் நாம் வாழ்வதற்காக இப்பொழுதும் இறைவன் வழிகாட்டி கொண்டிருக்கின்றான். அதை நிராகரிக்காதீர்கள். அவர்களை நிச்சயமாக நாம் நரகத்தில், வேதனையில், நெருப்பில் நாம் நுழைய செய்வோம் என்று கூறுகின்றார். அவர்களுக்கு நாம் உருவாக்கி கொண்டே இருப்போம், தோள்களை உருவாக்கி கொண்டே இருப்போம். நிச்சயமாக மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றார். நிச்சயமாக ஞானமுள்ளவனாகவும் மிகைத்தவனாகவும். அது எப்படி எரிகிறது, மறுபடியும் புதுப்பிக்கிறது, அதெல்லாம் எப்படி? அவன் ஞானமுள்ளவன் என்று கூறுகின்றான், மிகைத்தவன் என்று கூறுகின்றான். சிந்திப்பவர்களுக்கு போதுமான அத்தாட்சிகள் இருக்கிறது. எவ்வாறு அவன் நெருப்பில் அதை கரிக்கச் செய்கின்றான், மீண்டும் அதை புதுப்பிக்கின்றான். பார்த்து கொண்டிருக்கும் போதே நாம் அதை கருகுவதையும் பார்ப்பதில்லை, புதிதாக உருவாகுவதையும் பார்ப்பதில்லை. ஆனால் வேதனையை மட்டும் பார்க்கின்றோம், அவர்களுக்கு வேதனையை பார்க்கின்றோம். இங்க நமக்கு காட்டுறதெல்லாம் வெறும் ட்ரையல், சாம்பிள். இது மறுபடியும் அவன் கருணையின் காரணமாக அது நீக்கப்படுகிறது. தூங்குறோம் இல்லையா, அவ்வளவு வேதனையிலும் தூங்க முடியுது அப்படின்னா இறைவனுடைய கருணையின் காரணமாக. அவன் கருணை இல்லாவிட்டால் நாம் தூங்க முடியாது, நம்மால் தூங்க முடியாது. அது நிலைத்த வேதனை. நரகம் எனும் போது அது நிலைத்த வேதனை. அதற்கு அவன் ஞானம் உள்ளவன், யாவற்றையும் மிகைத்தவன், யாவரையும் மிகைத்தவன் அறிவிக்கின்றான். புரியுதா? கடுமையான எச்சரிக்கைன. அந்த இங்கேயும் அந்த எனக்கு வேதனை இருக்குன்னு சொல்றதே அது ஒரு சாட்சி தானே. எனக்கு தெரியுது அப்படிங்கிறதுனா, இப்போ இந்த உலகத்திலேயே நம்ம நரகத்துலதான் கிடைக்குங்கிறது இல்லாம இந்த உலகத்து வாழ்க்கையிலேயே இருக்குதுங்கிறது கடுமையான எச்சரிக்கை. அவ்வளவு அச்சமா இருக்கு. நம்மை பாதுகாக்க வேண்டும். நம் முகம் திருப்பி விடப்படுவதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க, சரியா? வேற என்ன கேள்வி இருக்கு? இதுதான் இந்த வேதனை, அந்த நெருப்புன்னு சொல்றோம்ல, அது சில நேரத்துல நம்மளுக்கு குளிர்ச்சி தன்மையா ஆகுறது தான் அந்த ஒரு இந்த இப்ராஹிம் மீது குளிர்ச்சியாக ஆகிவிடுங்கிற மாதிரி ஒரு நெருப்பு. நெருப்பு இப்ராஹிம் மீது குளிர்ச்சியை தந்து விடுங்கிற மாதிரி அது கர்ம நடக்குதுங்கிறது சாட்சியா இருக்குல்ல. அது அவ்வப்போது நடக்குங்கிறதுக்கான சாட்சி தானே அது. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் தூங்குறாங்க இல்லையா, அந்த வேதனையிலும் தூங்குறாங்க இல்லையா, இறைவன் மன்னிப்பின் காரணமாக அந்த நெருப்பு அவளுக்கு அணைக்கப்படுகிறது அந்த சாட்சி. சொல்லுங்க, இப்ப என்ன கேள்வி இருக்கு? சொல்லுங்க. இப்போ நன்மை அனைத்தும் அவனிடம் இருந்தே அப்படிதான் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி கடுமையான வேதனை, தண்டனை இதெல்லாமே நன்மையாவே பாக்குதா அந்த மாதிரி வருது? இல்ல அது இப்போ எனக்கு அந்த
இறை உணர்வை விட்டா எனக்கு வந்து இந்த மாதிரி வேதனைகள் தான் மிஞ்சி இருக்கு. ஆஹ் அதுதான் இந்த மாதிரி அறிவுறுத்தப்படுறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. வேதனை வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே நான் அப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? சதா அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ நிலையான வேதனைக்குள்ள போகும்போதும் இப்ப தற்காலிகமான வேதனைக்குள்ள போகும்போது அதுதான் நான் அதை தப்பு பண்ணிட்டேன், அதை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லையா? அவங்க கடந்த காலத்திலே இருப்பாங்க, கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டே இருப்பான். முகம் பின்புறமாக திருப்பி விடப்பட்டவர்கள். பல வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. முன்புறமாக உங்களுக்கு முன்னே வழிகாட்டி செல்லக்கூடிய உங்களுடைய இறைவன் வாக்குகள் இருக்கிறது, அதை கொண்டு வாழ்ந்துவாங்க. பல முறை நமக்கு இறைவன் அறிவிச்சுட்டே இருக்கு. அதெல்லாம் நம்மளும் சொல்றோம், பின்னாடி திரும்பி பார்த்து நடக்காதப்பா, விழுந்துருவேன், முன்னாடி பார்த்துப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சதா பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கும், சதா பின்னாடி, ஒவ்வொரு காரியமும் பின்னாடி. என்ன தேவை என்பதை நாம் அறிந்து செய்யுங்கள். பின்னாடி திரும்பி பார்க்காது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு வழிகாட்டப்படுது உங்களுடைய இறைவனால். இதுதான் இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்வதுன்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கிட்டு, எழுதி ஒட்டிக்கிட்டு, அதை பார்த்து இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய இறைவன் வேதத்தை இறக்கியிருக்கின்றான். வேதம் வழங்கப்பட்டவர்களே என்று கூறி அவர்களுக்கு அது வேதம் உங்களுக்கு சிறுக சிறுக இறங்குகிறது. கொஞ்சம் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வழிகாட்டும், ஒவ்வொன்றாக வழிகாட்டும். சிறுக சிறுக நமக்கு இறக்கப்படும். யாவும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அகிலங்களில் உள்ள யாவும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இறைவன் நமக்கு என்ன அறிவிக்கின்றான் என்பதை கற்றுக் கொடுக்கும். இப்பொழுது நாம செய்யக்கூடிய காரியங்கள்ல நமக்கு அது கற்றுக் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும். மறந்துட்டோம், அவன் அறிவிப்பை மறந்துட்டோம் அப்படின்னா வேதனைகள் குத்தப்படுறோம். ஒன்று அருளாளன் நினைவில் இருக்கிறோம் நம்ம, இல்லைன்னா சைத்தானை இணைத்து விடுகிறோம், கெட்டதோட இருக்கிறோம். ரெண்டு தான். இப்பொழுது உங்கள் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இறைவனோடு இருக்கிறீர்கள், நீங்கள் சடங்குகளில் இருக்கிறீர்கள், சைத்தானோடு இருக்கிறீர்கள். அவ்வளவுதான். எங்களை முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது, நாங்கள் இப்படித்தான் இதை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது உங்க இறைவன் அறிவிக்கின்றானே, புரியலையா? முன்னோர்கள் கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லி நீங்க சொல்லும் போது உங்க பிள்ளைங்க அதை செய்யறதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறது நீங்க பாக்கலையா? உங்களை சாட்சி காட்டுறது பாக்கலையா? நீங்க இப்ப வலுக்கட்டாயமா சொல்லி கொடுக்குறீங்க, இப்படி செய்யணும். அவர்களுக்கு செய்வதற்கு ஏன் பிடிக்கவில்லைன்னு தெரியுதா? இறைவனுடைய அறிவிப்பில் அவர்கள் வாழ்கிறார்கள். நீங்கள் வலுக்கட்டாயமாக உங்களுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது என்று அவர்களுக்கு நிர்பந்தம் செய்கின்றீர்கள். திருப்பி விட்டு விடுவான், சபிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள் ஒவ்வொருவரும். இப்படி யாருக்கு எச்சரிக்கை செய்கின்றால்? வேதம் வழங்கப்பட்டவருக்கு எச்சரிக்கை செய்கின்றான். அதில் நற்செய்தியும் உண்டு, எச்சரிக்கையும் உண்டு. புரியுதா? என்ன கேள்வி இருக்கு சொல்லுங்கப்பா. இப்ப இது கடந்த காலம் போது இப்ப சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சில தவறுகள் அப்படி பண்ணிருக்க கூடாது நம்ம வந்து உணர்றோம். அந்த உணர்த்துறது இறை உணர்வாதான் நமக்கு மனசுல அமையுது. அப்ப அதை வந்து அந்த காலத்துக்குள்ள போயிட்டோம்னா அது முடிகிற வரைக்கும் பொறுமையை கொண்டு நம்ம வெளியே வரணும். அதுக்கப்புறம் அது வந்து நமக்காக புது ஒரு இதை வந்து படைக்கப்படுது. அப்ப அந்த இதை நோக்கி நம்ம போகணுமே தவிர்த்து தவற விட்டதை பின்னோக்குறது இப்ப பார்க்க கூடாது. பொறுமையாக நீங்க போகணும்னா முன்புறம் பார்த்து போனால்தான் பொறுமையாக போக முடியும். அப்ப இப்ப எனக்கு என்னுடைய என்ன அறிவிக்கின்றானோ அதை பார்த்து நான் போனாதான் பொறுமையா போக முடியும். பொறுமைன்றது அப்பதான். பின்னாடி இருக்கு திரும்பி பார்த்துட்டே நீங்க ஒரு பேர் பொறுமை கிடையாது, தள்ளாடும். அது வந்து சில தவறுகள் பண்ணிருக்கும் போது அந்த பின்னாடி இருக்கும் போது அதுக்குள்ளேயே தண்டனை தொடருமோ அப்படின்ற அந்த ஒரு பயம் இருந்துச்சுன்னா சார், அது வந்து மன்னிப்பு நடந்ததுக்கு அப்புறம் அந்த பயம் கிடையாது இல்ல சார்? ஏன்னா மன்னிப்பவன் அப்படின்ற அந்த பண்பு வச்சு போகும்போது அந்த இது மனசுல அமைதி உண்டாகும். ஆமா ஆமா. அப்போ நீங்க இப்ப என்ன அறிவிக்கின்றானோ அதன்படி போவீங்க. தவறு சபிக்கப்பட்டவர்கள் முன்னாடி பார்த்து போகவே முடியாது, பின்னாடிதான் பார்த்து போவாங்க. முன்னாடி பார்த்து போகவே மாட்டாங்க. அவங்க சபிக்கப்பட்டவங்க. நமக்கு முன்னாடியும் பார்க்க முடியுது அப்படின்னா இறைவன் மன்னிப்புல இருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப உறுதியா நம்பிக்கை கொள்ள முடியுதுன்னு அர்த்தம். அதாவது மன்னிச்சாதான் அந்த நம்பிக்கை கொள்ள முடியும் அப்படின்றீங்க. ஆமா ஆமா. இப்ப நீங்க முன்னாடி பார்த்து போவீங்க. அதாவது இப்ப பிரசன்ட்ல நீங்க இருப்பீங்க, கான்சியஸா இருப்பீங்க. நீங்க இப்ப என்ன அறிவிக்கிறான், நான் என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு காரியங்களை செய்துட்டு இருப்பீங்க. பின்னாடி திரும்ப பாக்குறவங்க யாருமே வேலை செய்ய மாட்டாங்க, நின்றுகிட்டே இருப்பாங்க. கேட்டா நான் யோசனையில இருக்கிறேன். புரியுதா? உங்கள் வேலையில நீங்க செஞ்சுட்டு வாங்க. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இருந்தால் அவன் மாற்றி அமைப்பால் நன்மையாக
அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உங்கள் இறைவன் வாக்கு தருகின்றான். நன்மையாகும் என்னிடமிருந்து என்று கூறுகின்றான். இப்போ உங்களுக்கு இவன் என்ன அறிவிக்கின்றாலும் அதை செஞ்சுக்கிட்டே வருவீங்க. அதை பற்றி கவலையே எல்லாம் செஞ்சுட்டு வருவீங்க. கவலை வரும்போது மன்னிப்பு தேடுங்கள். மன்னிப்பாங்கிற நம்பிக்கை கொண்டு மன்னிப்பிடுங்க. வெறுமனே வாய் மன்னிப்பவனே மன்னிப்பவனேன்னு முணுமுணுக்கிறதில்ல, நம்பிக்கையோடு அவன் என் இறைவன் என்னை மன்னிப்பான். சரியா? அந்த நம்பிக்கையோடு. அதனால என்னுடைய இறைவன் அப்படின்னு நம்ம உணர்றோம். என்னுடைய இறைவன் நம்ம உணர்றோம். இறைவனை நாம் நெருக்கமாக்கி கொள்கின்றோம். சரியா? அதை அறியும் பொழுதுதான் நெருக்கமாக்கி கொள்ள முடியும். இறைவனை நாம் அறிய அறிய அவருடைய பண்புகளை, நம்முடைய தேவை என்ன என்பதை அறிய அறிய நெருக்கமாக்கி கொள்வதன் ஒரு வெளிப்பாடுதான் என் இறைவனே அப்படின்னு சொல்லி. சரியா? உணர்ந்து, வெறும் வார்த்தையாக இல்ல, ஏன் இறைவனே ஏன் இறைவனே இல்லை, உணர்தல், உணர்ந்தவர்களாக. சரியா? இறைவன்கிட்ட நன்மைகள் மட்டும்தான் நன்மைகள் நம்மளால கேட்க முடியுதுங்கும் போதே அது ஒரு நன்மை தாங்க. ஆமா, கொள்ளப்படும் போது நற்செய்தி ஆகிடும் அந்த எச்சரிக்கை. எச்சரிக்கை நற்செய்தி. ஆமா, எச்சரிப்பீராக. நற்செய்தி அதுக்கு நற்செய்தி உண்டு என்று எச்சரிப்பீராக. கடுமையான வேதனை உண்டு என்று எச்சரிப்பீராக. நற்செய்தி கூறுகிறாங்க. அவன் கடுமையான வேதனைன்னு சொன்னா கூட அது நமக்கு நற்செய்தி தான். அப்ப என்ன என்ன எப்படி நற்செய்தி நம்ம இருந்து விலகிக்கிறோம். வேதத்தை விடவில் விலகிக் கொள்வார்கள் இல்லாதவர்கள், அதாவது மற்றவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களோ அதை விளையாட்டாக எடுத்துக்கொள்வார்கள். உள்ளட்சம் உடையவர்களுக்கு அன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே அது இருக்கும். யாரும் யாரையும் தீர்மானம் செய்வதற்கில்லை. யாருக்கு உள்ளட்சம் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். யாரும் யாரையும் கூறுவதற்கு இல்லை. ஆனா நம்ம எப்படி நடந்துக்கிறோம்னு அறிவிக்கிறதுக்காக வேதத்தின் பல விஷயங்கள். இப்போ உங்கள் முகத்தை பின்புறமாக மாற்றுவதுன்னு சொல்ல, அது போன்று நமக்கு பல செய்திகளை அறிவிக்கின்றான் இறைவன், நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று. நாம் தவறு செய்தாலும் நமக்கு இறைவன், நாம் தவறு செய்யும் போது நமக்கு இறைவன் வழிகாட்டுகின்றான். வேத வாக்குகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது, நான் தவறில் இருக்கின்றேன், ஆனால் நல்லது என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன் அப்படிங்கிற தெளிவு நமக்கு தரப்படுது. நான் அவ்வளவு காலம் அப்படித்தான் செஞ்சுட்டு வந்தேன், நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா இப்பொழுது வேதத்தை நான் அறியும் பொழுது, வேதம் இறக்கப்படும் பொழுது தெளிவு தருகிறது, நான் தவறில் இருக்கின்றேன். இப்பொழுது நல்லதுன்னு நினைச்சிட்டு வந்தேன், எனக்கு இப்ப புரியுது அது நல்லது இல்லை அப்படின்னு. என் இறைவன் மன்னிப்பான்கிறதும் எனக்கு புரியுது. இப்பொழுது நான் மாற்றிக்கொள்கின்றேன். என் இறைவனுடைய அறிவிப்பை இப்பொழுது நான் ஏற்றிக்கொள்கின்றேன். என் இறைவன் மன்னிப்பவன். புரியுதா? அதாவது உணர்ந்து மாறணும். ஆமா, வெறுமனே வார்த்தையில சொல்றது இல்லை. மன்னிப்பு கேட்டுக்கோன்னு மன்னிச்சிடு அப்படி இல்லை. வார்த்தைகளில் இல்லை, உணர்வில். தம்மை தாமே திருத்திக் கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்றுவதில்லைங்கிறது. ஆமா. வேற என்ன கேள்வி இருக்கு? சொல்லுங்கம்மா. அத்தியாயம் 33 வசனம் 33. சொல்லுங்கம்மா, வேற என்ன கேள்வி? நீங்கள் உங்கள் வீடுகளில் தங்குங்கள், முன்பு போல நீங்கள் அறிவில்லாமல் திரிந்து கொண்டிருக்காதீர்கள். இது பெண்களுக்கு சொல்லப்படுறதா இருக்கு. முந்தைய வசனத்தை பார்க்கும்போது அப்படின்னா பெண்கள் வீடுகளிலே இருக்கணும், வெளியே போக கூடாதுங்கிற மாதிரியான விளக்கமா? சரி, பார்க்கலாம். நபியின் மனைவிகளே, ஏன் அவங்களுக்கு சொல்லப்படுது அப்படி? சாட்சிகளாக இருங்கள் சொல்ற. நீங்கள் சாட்சிகளாக இருங்கள். நன்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது, உங்களுடைய இறைவனுடைய அறிவிப்பில் நீங்கள் வாழும் பொழுது. நபியின் மனைவிகளே, நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களை போலல்ல. ஏன்னா நேரடியாக நீங்க செய்திகளை கேட்டுட்டே வர்றீங்க, இறை செய்திகளை நேரடியாக கேட்டுட்டே வர்றீங்க, தொடர்ந்து கேட்டுட்டு வர்றீங்க. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க அதை புரிஞ்சவங்களாக வர்றீங்க. அதனால மற்ற பெண்களை போலல்ல. நீங்கள் இறையச்சத்தோடு இருக்க விரும்பினால் அப்படின்னா, இப்போ அவர்கள் சாட்சிகளா இருக்கிறாங்க. பெண்களில் இறைவனுக்கு பொருத்தமாக வாழணும்னு சொல்லும்போது, யார் இறை செய்திகளை நேரடியாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, தொடர்ந்து இறை செய்திகளை கேட்டுக்கொண்டு அந்த பெண்களுக்கு அறிவிக்கின்றான், நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களை போலல்ல.
ஏன்னா உங்களுக்கு தெளிவாக இறை செய்தி அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக. இப்போ அவங்களுக்கும் இறைவன் அறிவிக்கின்றான், நீங்கள் இறையச்சத்தோடு இருக்க விரும்பினால் அப்படின்னு. ஏன்னா நபியின் மனைவிகளிலே சிலர் இறையச்சத்தோடு இல்லாதவர்களும் இருந்திருக்கிறாங்க. எல்லா நிலைகளிலும் எல்லாம் உண்டு. நபியின் மனைவிகள் என்றால் அவர்கள் இறைச்சத்தோடு தான் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஆனால் அப்படி அல்ல, அவர்களிலும் இறைவனுக்கு புறம்பாக வாழ்ந்தவர்களும் உண்டு. இப்போ இறைவன் வழிகாட்டுறான். அப்படி நடந்ததன் காரணமாக இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான். என்ன அறிவிக்கின்றான்? நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களை போலல்ல. இப்ப தெளிவுபட்டு, மற்ற பெண்களை போல நீங்க வாழ்ந்துட்டு எல்லா பெண்களும் மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றீங்க. அப்படி இல்லை, நீங்க அப்படி இல்லை. நபி அப்படின்றவரும் தூதர் அப்படின்றவங்களும் உங்களை போன்ற மனிதர்களை இறைவன் அறிவிக்கின்றார். முதல் ஏனென்றால் மனிதர்கள் அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு எண்ணம் வைத்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி. அவர்களை மனிதர்களாக பார்ப்பதில்லை, மனிதர்களுக்கும் மேலாக பார்க்கிறார்கள். மனிதர்களுக்கு மேலாக என்றால் இறைவன் மட்டும்தான். மனிதர்கள் அதனால சொல்றான், மறுபடியும் சொல்றான், உங்களை போன்ற மனிதர். ஆனால் என்ன வித்தியாசம்? அவர்களுக்கு இறைவனுடைய செய்தி உணர்வாக அறிவிக்கப்படுகிறது. வகி இறை செய்தி உணர்வாக அறிவிக்கப்படுகிறது. அதான் வித்தியாசம். அவங்க அதற்கு சாட்சியாக வாழ்விக்கப்பட்டு மற்றவர்களுக்கும் சாட்சியாக அவங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த பெண்களுக்கும் அறிவிக்கிறாங்க. இவன் அறிவிக்கின்றான், நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களை போலல்ல. நீங்களும் மற்றவங்களை பார்த்துட்டு இருக்காதீங்க, அது மாதிரி இல்லை. நீங்க இறை செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். இப்போ அறிவிக்கிறான், நீங்கள் இறையச்சத்தோடு இருக்க விரும்பினால், உள்ளச்சத்தோடு இருக்க விரும்பினால், மனசாட்சியின்படி வாழ விரும்பினால், இப்போ வழிகாட்டுறான் எப்படி நீங்க இருக்கணும். நம்ம எப்படி குழந்தைகளை இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறாங்க எல்லாருமே, மற்றவங்க எப்படி நடக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு ஆண்களும் பெண்களும், பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் பெரியவர்கள் எவ்வாறு நடக்கிறார்கள் என்பதை பார்த்து அதை போன்று நடக்கக்கூடியது வருது. ஒவ்வொருத்தரும் அதை பார்த்து நடக்கிறாங்க. சரியா? இப்ப இதன் அறிவிக்கின்றால், நீங்கள் மற்ற பெண்களை போலல்ல, அதை பார்க்காதீங்க. நீங்க எப்படி இருக்கணும்னு இப்ப இறைவன் அறிவிக்கின்றால், இறையச்சத்தோடு இருக்க விரும்பினால் நல்ல பெண்களாக, உள்ளச்சத்தோடு இருக்க வேண்டியவர்களாக நீங்கள் இருக்க விரும்பினால் பேச்சில் நளினம் காட்டாதீர்கள். உங்க பேச்சு அதுல ஒரு நளினம் காட்டாதீர்கள். சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் பேசுங்க, தெளிவா அதை பேசுங்க, குலையாதீங்க. பேச்சுல குலைவு வர வேண்டாம், குலைஞ்சு பேசாதீங்க, தெளிவா பேசுங்க, நேரா பார்த்து பேசுங்க. வெக்கப்பட்டு பேசாதீங்க. யாராக இருந்தாலும் தெளிவாக பேசுங்க, நளினம் காட்டாதீர்கள். ஏனெனில் எவன் உள்ளத்தில் நோய் இருக்கின்றதோ அவன் ஆசை கொள்வான். அறிவிக்கின்றான், எவன் உள்ளத்தில் நோய் இருக்கின்றதோ தெரியாது, நம்மளுக்கு தெரியாது யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குது நமக்கு தெரியாது. அதன் காரணமாக நீங்கள் நல்லம் காட்டாதீர்கள், அவன் ஆசை கொள்வான். நல்ல பேச்சை பேசுங்கள், வீணான பேச்சுக்களை பேசாதீங்க. எது தேவையோ அதை மட்டும் பேசுங்க. ஒரு அரசன் அல்லது ஒரு அரசி எவ்வாறு பேசுவார்களோ, தேவையில்லாத பேச மாட்டார்களோ, அவசியமானதை மட்டும், நல்லவற்றை மட்டும், அது ஒன்று, நல்லவற்றை மட்டும், வீணானவற்றை பேசிக் கொண்டிருக்காதீர்கள். நீங்க கவனிச்சீங்கன்னா, வேலை செய்பவர்களாக நினைத்துக் கொண்டு அரசனிடம் அல்லது அரசியிடம் வேலை செய்தால் நமக்கும் நல்லது கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சேடி பெண்கள் நிறைய பேசிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயத்த போய் அரசிட்ட சொன்னா தான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், அரசிக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேசியிருக்கு. அப்படின்னு சொல்றான், நல்லவற்றையே நீங்கள் பேசுங்க, நல்லதை மட்டும் பேசுங்க, தேவையில்லாத பேசாதீங்க. பேச்சு நல்லம் கட்டாது. ஒன்று தேவைப்பட்டு பேசும்போது குலைஞ்சு பேசுங்க. நாம் இறைவனிடம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம், அதனால நல்ல பேச்சு பேசுங்க. நோய் இருப்பவனுக்கு நீங்கள் தீனியாக ஆகிவிட வேண்டாம். சரியா? எவன் உள்ளத்தில் நோய் இருக்கின்றது அவன் ஆசை கொள்வான். நீங்கள் நல்ல பேச்சை பேசுங்க, எல்லாம் காட்டாமல் நல்ல பேச்சை பேசுங்கள். புரியாது? நீங்கள் உங்கள் வீடுகளில் தங்குங்கள். மனசுல இறைவனுடைய அறிவிப்பு இருக்கு இல்லையா, அந்த அறிவிப்பில் நீங்கள் தங்குங்கள். தெளிவுபடுத்த இவர்கள்
ஆண்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டுக்கொண்டு மட்டும் இரு என்று சொல்லித் தருகிறார்கள். இறைவனுக்குள் அறிவிக்கின்றால் நீங்கள் உங்கள் வீடுகளில் தங்குங்கள். யார் சொன்னாலும் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா வீட்டுல, இறைவன் அறிவிக்கின்றான் என்னுடைய அறிவிப்பின்படி நீங்கள் வாழுங்கள் அப்படின்னு. இறையச்சத்தோடு வாழ விரும்பினாலும் சொல்லியிருக்கான் இல்லையா. அப்போ நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கும் ஆண்களும் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் நீங்கள் நேனத்தோடு யாருடனும் பேசுவதில்லை, தேவையில்லாதை நீங்கள் பேசுவதில்லை, நன்மையானவற்றை தான் நீங்கள் பேசுகிறீர்கள் என்னும் போது ஆண்கள் உங்களை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். பெண்கள் நீங்களும் அவளை பற்றி கவலை இல்லாமல் இருப்பீர்கள். உங்கள் இறைவனை நீங்கள் பின்பற்றி இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் சந்தேகத்தை விட்டும் நீங்கள் விலகி இருப்பீர்கள். சந்தேகம் கொள்ளும் போதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியே போய் வீட்டை பூட்டிக்கோ அப்படின்னு. இங்க இறைவன் இருக்கின்றால் உங்கள் உள்ளத்தில் நீங்கள், உங்கள் மனதில் நீங்கள் தங்குங்கள். உங்கள் வீடு உங்களுடைய இறைவன் அறிவிப்பின்படி நீங்கள் வாழுங்கள் என்று கூறுங்கள். உங்கள் இறைவன் அறிவிப்பின்படி வாழுங்கள். ஆபத்து இருக்குன்னா நீங்க வெளியே போவீங்களா என்ன? அந்த அளவுக்கு பெண்களுக்கு பக்தி எல்லாமே இருக்கு. ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க வெளியே போவீங்களா? போக மாட்டீங்களே. அப்ப அங்க மனசு தானே அறிவிக்கப்படுது. இல்ல எனக்கு சரியில்லை, ஏதோ சரியா தெரியல, வேண்டாம் இங்கே இருப்போன்னு அறிவிப்பு இருக்கு இல்லையா. அப்போ உங்க வீடுகளில் தங்குங்கள். அங்கே இறைவனை அறிவிப்பு இருக்கிறது. இறைவனை விடவா உங்களை பாதுகாப்பவர் இருக்கிறார்கள்? இறைவனை விடவா உங்களை பாதுகாப்பவர் இருக்கிறார்? உங்கள் வீடு உங்களை பாதுகாக்குமா? உங்கள் மனதில் உங்களுடைய இறைவனுடைய அறிவிப்பு இருக்கிறது, அதில் நீங்கள் தங்குங்கள். முன்பு போல் நீங்கள் அறிவில்லாமல் தெரிந்து கொண்டிருக்காதீர்கள். எப்படி யார் என்ன சொன்னாலும் வீட்டில் இருக்கிறவங்க பொம்பளைனா இப்படி இருக்கணும், பொம்பளைனா அப்படி இருக்கணும், பொம்பளைனா அப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அவங்க சொல்றதை போட்டு கேட்டுட்டு முன்பு போல் அறிவில்லாமல். உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அங்க நான் உங்களுக்கு அறிவிக்கிறேனா இல்லையா? உங்களுடைய மனசுல தெளிவுபடுத்துறேனா இல்லையா? நல்லது கெட்டது புரியுதா இல்லையா? இப்போ எந்த பேச்சையும் எடுத்துக்கிட்டு தெரியாதுங்க. நல்ல பேச்சுக்களை நான் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய நன்மைகளை உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றார். அந்த நன்மைகளில், அந்த வாக்குகளில் நீங்கள் வாழுங்கள். இறைவனுக்கு உறுதியாக வழிபட்டு தூய்மைக்காக கொடுத்து வாருங்கள். உள்ளத்தில் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடியவற்றை உறுதியாக வழிபட்டு தூய்மைக்காக கொடுத்து வாருங்கள். நீங்கள் கொடுத்து வாங்க. நீங்க கொடுத்து வரணும்னா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த ஆண்கள் அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து வர வேண்டும். பெண்களுக்கு நன்மையானவற்றிலிருந்து அவர்கள் கொடுக்க வேண்டும். அவருக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்க வேண்டும் இல்லையா? அப்போ அவர்களை அவருடைய மனதின்படி இறைச்சத்தோடு நீங்கள் வாழ விரும்பினால் சொல்லும்போது நமக்கு இது ஒண்ணுமே இல்லை, பெண்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஆண்கள் நினைத்துக் கொள்வதற்கு அல்ல. அவளுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுத்து அப்படின்னா ஆண்கள் கொடுக்கணும்ல. அவர்களுக்கு ஆண்கள் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருமண தொகை என்பது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே குடும்பத்தை நடத்துவதற்காக அவருடைய தேவைகளுக்காகவும் அவர்கள் கொடுத்து கொண்டே வர வேண்டும். ஆண்கள் கொடுத்து கொண்டே வரும். கொடுத்ததை திருப்பி கணக்கையும் கேட்கக்கூடாது, திருப்பியும் கேட்க கூடாது. அப்ப அந்த பெண்கள் உள்ளச்சத்தோடு வாழ விரும்பினால் கெட்டவற்றை, வீணானவற்றை அவர்கள் செய்யாதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து கொடுக்கக்கூடியதை இறைவனுக்கு உறுதியாக வழிபட்டு வாழ ஆண்கள் எவ்வாறு உதவி செய்வது? அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். உங்களுடைய திருமண தொகை என்பது திருமண நாளில் மட்டும் அல்ல. உங்களுடைய வருமானம் தினமும் என்றால் தினமும், வாரம் என்றால் வாரமும், மாதம் என்றால் மாதமும், வருடம் என்றால் வருடமும் நீங்கள் அவளுக்கு கொடுத்து கொண்டே வர வேண்டும். அவர்கள் உங்கள் குடும்பத்தை பார்ப்பவர்களாக. இப்பொழுதுதான் அவர்கள் இறைவன் அறிவித்ததன்படி வாழ முடியும். இறைவனுக்கு உறுதியாக வழிபட்டு தீமைக்காக கொடுத்து வாருங்கள் என்பதை அவர்கள் நிறைவேற்ற முடியும். நீங்கள் அதற்கு தடையாக இருந்து விடாதீர்கள். ஆண்கள், நீங்கள் அதற்கு தடையாக இருந்து விடாதீர்கள். அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். இறை செய்தி நமக்கு அவனை தவிர இல்லை என்று அறிவிக்கிறது, அதற்கு வழிபடுங்கள். அவனை தவிர இல்லை என்பதற்கு வழிபடுங்கள். அந்த செய்தியை நமக்கு அறிவிக்கக்கூடிய இறை அடியாருக்கும் வழிபடுங்கள். வீட்டை உடையவர்களே, நீங்கள் நல்ல எண்ணத்தோடு வாழும் அந்த இடம் உங்களுடைய வீடு. அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அசுத்தங்களை நீக்கி தூய்மையாக்கவே அல்லாஹ் உங்களை நாடுகின்றார். வீட்டுடையவர்களே, உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி. அப்போ நீங்க சொல்ற வீடு அப்படின்னு நம்ம கட்டி வாழக்கூடிய வீடுன்னு மட்டும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இங்க அசுத்தத்தை நீக்கிறதுன்னு என்ன? அவர் அல்லாஹ் நம்ம கூட்டிட்டு போனா வீடை கூட்டி கழுவி வச்சுட்டு இருக்கானா? இல்ல, உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கணும். இங்க என்ன அர்த்தம்? மனசுல இருக்க கேடுகளை நீக்கிறான்னு அர்த்தம். அப்ப அங்கே வீடுன்றதும்
மனசு, அங்க அதுல தங்குங்க, அதை விட்டு வெளியே அலையாதீங்க. உங்க மனசுல உங்க இறைவன் உங்களுக்கு அறிவிக்கூடியது. இது ஆணுக்கு மட்டுமா பெண்ணுக்குமா? அனைவருக்கும் இல்லையா? ஏன் பெண்ணுக்குன்னு சொல்லி இங்க அறிவிக்கப்பட்டிருக்கு? பெரும்பாலும் ஆண்கள் பெண்களை இவ்வாறு அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க. இறைவன் இவ்வாறு சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அர்த்தத்தை அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி சொல்லி அப்படி அவர்களை சிந்திக்காதவர்களாக சுயமாக எதுவும் அவருக்கு இல்லை என்பது போன்று ஆக்கி வச்சிருப்பதன் காரணமாக இங்கே தெளிவுபடுத்துறான். அவர் உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி உங்களை தூய்மையாக்கவே அல்லாஹ் நாடுகிறான். இப்ப வீடை கழுவுறன்னா ஆள் அனுப்பி கதை சொல்றாங்க இல்ல, அசுத்தங்களை நீக்கணும். அவன் நீக்கணும் அப்படின்னா அது மனதில் உள்ள அசுத்தத்தை அவனை தவிர நீக்க முடியாது. ஏன்னா மனதின் மீது ஆதிக்கம் படைத்தவன் அவனை தவிர இல்லை. உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி உங்கள் மனதை விட்டும் அசுத்தங்களை நீக்கி உங்களை தூய்மையாக்கவே அல்லாஹ் நாடுகிறார். வீட்டை உடையவர்கள் யார் மனதில் வாழ்கிறார்களோ அவர்கள் வீட்டை உடையவர்கள். இப்பொழுது நீங்கள் மனதில் வாழும் போது நீங்கள் இருக்கும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வீர்கள். சரியா? சுத்தமாக மனசு இருந்துச்சுன்னா நீங்க சுத்தமாக வச்சுப்பீங்க. மனசு சுத்தமா இல்ல, நீங்க வாழக்கூடியதை சுத்தமா வச்சுக்க மாட்டீங்க. இப்போது மனதை பற்றி அறிவிக்கின்றான், தலைமை பற்றி அறிவிக்கின்றான். அதற்கு கீழ் உள்ளது தானாக அதனுடைய காரியத்தை செய்யும். மனது, தலைமை, உடல் அதற்கு கீழ்படியக்கூடியது. அப்ப தலைமை இறைவன் அறிவிக்கின்றான், உடல் அதற்கு கட்டுப்படும். அறிவிப்பது தலைமைக்கு, மனதுக்கு அறிவிக்கின்றான், வீட்டை உடையவர்களை உங்கள் வீடுகளில் தங்குங்கள். இப்ப என்ன கேள்வி இருக்கு? வீடுகளில் தங்குங்கள்னா மனதில் அறிவிக்கப்படக்கூடிய அந்த இறை செய்திகளில் நீங்கள் வாழுங்கள்ங்கிறது தான் அதோட விளக்கம். ஆம், இறைவன் வழிகாட்டினதுக்கு அப்புறம் நீங்க தப்பு செய்வீங்களாமா? தெளிவா விளக்குனதுக்கு அப்புறம் அது ஆணோ பெண்ணோ தப்பு செய்வாங்களாமா? தப்பு செய்யறாங்க அப்படின்னா வரம்பு மீறாங்க, நிராகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படித்தானே? வீட்டுக்குள்ள இருந்தா தப்பு செய்ய மாட்டீங்களா? அப்ப மனசுல அவன் அறிவிப்பு வரும்போது, அங்க தெளிவு இருக்கும் போது, இப்ப அதையும் அறிந்து கொண்டு அந்த மனிதர்களாக இருக்கும் போது அவர்கள் உங்கள் மீது சந்தேகம் இல்லை, உங்களுக்கு அவர்கள் மீதும் சந்தேகம் இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் சந்தேகத்தோட சொல்றது. வீட்டுக்குள்ள இது, வெளியே போயிடாத, அவங்க மேல நீங்க சந்தேகப்பட்டு சொல்ற. அப்படி இல்லை. நீங்கள் இறைவனை பின்பற்றும் பொழுது, இறைவனுக்கு உள்ளச்சத்தோடு இருக்கும் பொழுது நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். புரியுதமா? இப்போ பெண்கள் இப்ப ஆண் துணையோட தான் வெளியே போகணும் அப்படின்னு இல்லை. நமக்கு ஒரு இடம் பாதுகாப்பா இருக்கு, நம்ம போயிட்டு வர முடியுங்கிற அந்த அந்த நம்பிக்கை இருந்தா நம்மளே தனியா போயிட்டு வரலாம் தானே. எப்பயுமே அவங்களுக்கு அவங்களோட வேலைகள் இருக்கும். ஆமா, நம்ம எப்பயுமே நம்மள கூட்டிட்டு போகணும், நம்மளாலே போயிட்டு வர முடியும்னா நம்மளே போயிட்டு வந்துடலாம். ஆண்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, உங்களுக்கு உணர்வு இருக்கு இல்லையா, தெளிவா இருக்குன்னு மனசுல அறிவிக்கப்படுது இல்ல, நம்ம போயிட்டு வந்துடலாம்னு போயிட்டு வர போறீங்க, அவ்வளவுதானே. அப்ப அதுக்கான வழி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி போகணும்னு தெரியும், எப்படி வரணும்னு தெரியும், போக போறீங்க, அவ்வளவுதானே. தெரியாத போது ஒருத்தர் துணை கூட்டு போவாங்க. யார் ஒருத்தரும் ஒரு வழிகாட்டி எப்ப கூட்டு போவாங்க? எனக்கு போக தெரியல, அவ கூட கூட்டு போறீங்க. போக தெரியும், நீங்க தனியா போறீங்க, அவ்வளவுதானேம்மா. உணர்வுல இறைவனை அறிவிப்பு இருந்துக்குள்ள யார் ஒருவருக்கும் எப்படி நீங்க நடந்துக்கணும்னு அறிவிச்சிருக்கா. நல்லினம் கட்டாதீர்கள், பேச்சில் நல்லம் கட்டாதீர்கள், எந்த இடத்துல இருந்தாலும் நல்லம் கட்டாதீர்கள், நல்லவற்றையே பேசுங்கள், அவ்வளவுதானே. புரியுதா? இன்னொன்னு, தலை முன்றானைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். தலை முன்றானைகள்னா இறைவன் என்ன சொல்ல வரான், அது என்ன விளக்கம்? எங்க இருக்காது? 33:59. சரி. நீர் உம் மனைவிகளுக்கும் உம் பெண் மக்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களின் பெண் மக்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலை முன்றானைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுவீராக. அவர்கள் அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும். சரியா? இப்போ என்ன விஷயம் இதுல, எதுக்காக தாழ்த்திக்க சொல்றாங்க? அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யாமல் இருக்கும் போது. சரியா? ஒரு ஊர் முழுவதுமே முக்காடு போட்டுட்டு இருக்காங்க. சரியாம்மா? அப்ப நீங்க முக்காடு போடாம இருந்தீங்கன்னா உங்களை அடையாளம் பார்த்துருவாங்க. ஒரு ஊர் பூரா மொட்டை போட்டவங்களா இருக்கிறாங்க, நீங்க முடி வச்சிருந்தா அடையாளம் தெரிஞ்சிடும். ஒரு ஊர் பூரா முடி இருக்கும்போது மொட்டை போட்டவங்கள அடையாளம் தெரிஞ்சிடும் இல்லையா? ஒரு ஊர் முழுக்கவே முக்காடு போட்டுட்டு இருக்கும்போது நீங்க முக்காடு போடாம இருந்தீங்கன்னா அடையாளம் தெரிஞ்சிடும். அப்ப நீங்க முக்காடு போடுங்க. ஒரு ஊர் முழுக்கவே முக்காடு போடாம இருக்கும்போது நீங்க முக்காடு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்பயும் அடையாளம் காணப்படும் இல்லையா? அப்பயும் அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யப்படும்.
அப்ப ஊர் முழுக்குமே முக்காடு போடலன்னா நீங்க உங்க தலை முண்டானைகளை தாழ்த்தி கொடுங்க, பின்னாடி தாழ்த்திங்க, முன்னாடி இல்ல, மறைச்சு போகாதீங்க. அந்த முக்காடு இல்லாம நீங்க போங்கன்னு அர்த்தம். எல்லாரும் போல போங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்க அடையாளம் காணப்பட மாட்டீங்க, யாருக்கு வித்தியாசம் தெரியாது, யாருக்குமே வித்தியாசம் தெரியாது. புரியுதா? இப்ப சமீபத்துல பங்களாதேஷ்ல ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ ஒரு அமைப்பு என்ன சொல்லுது அந்த மக்களுக்கு, அதை பின்பற்றக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன சொல்லுது, நீங்க முக்காடு போட்டு போங்க, உங்க அடையாள நெத்தியில நீங்க பட்ட மாதிரி நாம மாதிரி போட்டிருக்கீங்களே அது வரைக்கும் தெரியாம உங்க குடுமி குடுமி மட்டும் போட்டிருக்கீங்க, மொட்டை போட்டு குடுமி மட்டும் போட்டிருக்கீங்க, அது வெளியே தெரியாம நீங்க முக்காடு போட்டு போங்க, உங்க அடையாளத்தை காட்டிக்காதீங்க, பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அங்கேயே முக்காடு போட சொல்றாங்க. ஏன்னா உங்க அடையாளம் நீங்க வச்சிருக்கீங்க, அந்த அடையாளம் வெளியே காட்டுற வேண்டாம், அடையாளத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நோவினை செய்யறாங்க, அதனால நீங்க முக்காடை போட்டு மறைச்சிக்கங்கன்ற. அங்க ஆண்களுக்கும் சேர்த்து சொல்றாங்க. ஏன்னா முக்காடு போடலைன்னா உங்களோட வேஷம் தெரிஞ்சிடும், நீங்க மட்டும் குடுமி மட்டும் வச்சிருக்கீங்க, நெத்தியில நாமமா பட்டையோ போட்டிருக்கீங்க, அது வெளியே தெரிஞ்சிடும், அதனால ஆபத்து அப்படின்னு அந்த அந்த அமைப்பு சொல்லி கொடுக்கும். இறைவனுடைய வார்த்தையில இருந்தா அது. அப்போ இது விளங்கிருச்சுன்னா நல்லா இருக்கும்போது ஏன் நீங்க அந்த வேஷம் போடுறீங்க? இறைவன் உங்களுக்கு எந்த அடையாளத்தையும் காட்ட சொல்லல, என்ன அர்த்தம்? அடையாளத்தை காட்டாதீங்க, உங்களை அடையாளங்களை கொண்டு அறிந்து கொள்வார்கள் நோவினை செய்பவர்கள் அறிவிக்கிறார். உங்களை போன்ற மக்கள் எப்படி இருக்காங்களோ அது போல நீங்கள் இருங்க. எல்லாரும் முக்காடு போட்டு இருக்காங்க, நீங்களும் முக்காடு போட்டுருங்க, தெரியாது, அடையாளம் தெரியாது. யாருமே முக்காடு போடல, நீங்க முக்காடு போடுறீங்க, அடையாளம் தெரியுமே, அதை அறிவிக்கின்ற. அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும். அல்லாஹ் மன்னிப்பவன் அன்புடையவன். சரியா? இப்ப என்ன புரியுது, என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? நம்ம ஊர்கள்ல பெரும்பான்மையான மக்கள் வந்து இப்ப இந்த சமுதாயத்துல பிறந்தனால சொல்றேன், சின்ன வயசுல இருந்தே இந்த முக்காடு போட்டு போட்டுதான் வெளியே போகணுங்கிறது எங்களுக்கு வந்து பழக்கிட்டாங்க. இப்போ பூர்த்திக்கு இது தேவையில்லாத அடையாளமா தான் இருக்கு. இப்ப இதை போடுறதுனால எந்த நன்மையும் உணரப்படலை, எந்த நன்மை இருக்குன்னு தெரியல. இல்ல வேற இப்ப தேவையில்லாத ஒரு அடையாளத்தை காட்டுறோம், இந்த சமுதாயத்தை சார்ந்தவள்னு ஒரு அடையாளத்தை காட்டுறோம், அதுக்காக மட்டும்தான் இப்ப போறப்பறதா இருக்கு. பெரும்பான்மையினர் போடுறது இல்ல, அப்ப அதை நீக்கிடலாமா? அது தேவையில்லாதது தானா? இறைவன் அறிவிக்கிறான்ல, நீங்க அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்கும் பொருட்டு இந்த அடையாளத்தை கொண்டு என்னை தெரிஞ்சுக்குவாங்கன்னு நீங்க தெரியும் போது தேவையில்லை, இறைவன் சொல்றான் போடக்கூடாதுன்றான். அவருடைய அடியாருக்கும் அறிவிக்கின்றார், நீங்கள் கூறுவீராக, உன் மனைவிகளுக்கும் உன் பெண் மக்களுக்கும் நம்பிக்கொண்ட பெண்களுக்கும் அறிவிப்பீராகன்னு சொல்றான். அவங்க அறிவிக்கிறாங்க. இது தேவையில்லாதது, பிரச்சனையை உண்டு பண்றதுக்காக செய்யறதுக்கு இல்ல, பிரச்சனை வந்து விடுவதற்கு தான் இறைவன் அறிவிக்கின்றார். நீங்க பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்கன்றான். உங்களுக்கு இது செஞ்சா நமக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சுன்னா அதையும் செய்றீங்க வலுக்கட்டாயமா, அதையும் அப்படி செய்றீங்கன்ற. நான் ஒரு முறை ஒரு ஐரோப்பிய நாட்டு மனிதரோட வேலை செய்யும்போது அவர் சொல்றாரு, அரேபிய நாடுகள்ல ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவாங்க, ஃப்ளைட்ல ஏறினோன்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டுருவாங்க, ஐரோப்பியர்கள் மாதிரி மாறிடுவாங்க அவங்க, அப்படி யாருக்குமே அது பிடிக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு நேர்ல இருந்து. வலுக்கட்டாயம் அது ஏன் அப்படி பண்றாங்க? ஒண்ணு, முதல்ல வித்தியாசமா காட்ட வேண்டாம். அவருக்கு முன்னாடி நம்ம வித்தியாசமா அப்படி வந்தோம்னா நமக்கு அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க அவங்க வந்து மாறிக்கிறாங்க, இறைவனை அறிவிப்பை பின்பற்றுறாங்க அவங்க. புரியுதா? புரியுதாமா? இப்ப நீங்க கேட்டதுதான் இதை போட்டாவே பிரச்சனை வருது, ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு உணரும் போது எல்லா மக்களும் போல உங்களை போன்ற மற்ற பெண்களும் அப்படித்தானே போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா? இல்ல இல்ல, நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருது? அடையாளம் காணப்படுறோம். அப்ப இவர்கள் இதை உணர வேதத்தை பின்பற்றவில்லை யார் நிர்பந்தப்படுத்துறார்களோ. இப்போ பங்களாதேஷ் நடந்தது அதுதான், இப்ப நீங்க சொல்றதும் அதுதான். இங்கேயும் அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யப்பட இருக்கு, அங்கேயும் அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யப்பட இருக்குன்னு நம்ம வேஷத்தை மாத்திக்கங்க, மறைச்சுக்கங்கன்றான். எதுக்கு மற்ற நேரத்துல ஏன் வேஷம் போடணும்? அப்படி இறைவன் அறிவிக்கவே இல்லையே. உங்களுடைய தேவை இருந்துச்சு போட்டுக்கங்க, தேவை இருக்கு போட்டுக்கங்க, தேவையில்லை தாழ்த்துக்கங்க, அவ்வளவுதானே. உள்ளத்தில் உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் உள்ளட்சத்தோடு இருக்க விரும்பினால் இறைவன் அறிவிக்கின்றார். இறைவனை அறிவிப்பது. நயவஞ்சகர்களும் தங்கள் இதயங்களில் நோய் உள்ளவர்களும் பட்டினங்களில் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்களும் விலகிக் கொள்ளவில்லையானால் அவர்களுக்கு எதிராக உம்மிடம் நிச்சயமாக சாட்டுவோம், அவர்கள் வெகு சொற்பமாகவே அன்றி அங்கு உமது செவியமாக வாழ்வதாக இருக்க மாட்டார். சரியா? இறைவன் அறிவிக்காததை இறைவனுடைய அறிவிப்பை போன்று
பட்டணங்களில் போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் விலகிக்கொள்ள இறைவன் அறிவிக்கின்றான், எச்சரிக்கை செய்கின்றான். அவர்கள் விலகிக் கொள்ளவில்லை என்றால் என்று அறிவிக்கின்றான். சரியாமா? அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும். புரியுதா? பெருசா படிக்கும்போது நமக்கு தெளிவு வருதா? தெளிவா இருக்கு. நீங்க தலை முன்றாணிகளை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுவதாக மட்டும் நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா புரியாது. நீங்க பாதி எடுத்து சொல்லிட்டு பாதி நிறுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப அவர்கள் அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க. சரியா? ஊர்ல எல்லாருமே முக்காடு போட்டுருந்தாங்கன்னா நீங்க முக்காடு போடாம தெரிஞ்சிடும். அப்ப ஊர்ல யாருமே முக்காடு போடல, நீங்க மட்டும் போனாலே அதே ஒரு அடையாளமாச்சே. இவங்க முகத்தை நாங்க மூலித்தானே ஒரு அடையாளம் அப்படி தெரியும் கேட்கறாங்க. நீங்க முக்காடு போட்டதே அடையாளமே, அது போதுமே இல்லையா? எது சரி? இப்ப இந்த 2 விளக்கத்துல எது சரிமா? எது சரியா இருக்கு? அடையாளம் காணப்படக்கூடாது. ஊரோட ஒத்து வாழணுங்கிறது இதுல புரியுது. ஊர்ல இருக்க எல்லாரும் முக்காடு போட்டா நம்மளும் போடலாம், போடாத பட்சத்துல நம்மளும் போட தேவை. இப்போ எப்படின்னா, இப்ப சின்ன வயசுல இருந்து இதுதான் உடைங்கிற மாதிரி பழகியாச்சு. இப்போ இது இல்லாம போறதுக்கும் அதுவும் ஒரு தடங்கலாவே இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க உங்க பிள்ளைகளையும் நீங்களும் அந்த விளக்கத்தின் அடிப்படையில நீங்க யாரு உங்களை நிபந்தப்படுத்தாங்க அவங்ககிட்ட கேளுங்க, நாயத்தை வச்சு கேளுங்க, ஒரு அர்த்தம் என்னன்னு கேளுங்க, சமுதாய மக்களோட பேசுங்க. ஏன் அப்படி அப்படின்னு அது வரும்போது நம்ம வலுக்கட்டாயம் போய் யாருடையும் சண்டை போட வேண்டாம். அந்த சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு கேளுங்க, நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க தெளிவுபடுத்துங்க. சரியா? குழப்பத்தை நம்ம உண்டு பண்ண வேண்டாம், தெளிவுபடுத்தலாம். இல்லையாமா? தெளிவுபடுத்தலாம், யார் ஒருத்தரும் தெளிவுபடுத்தலாம். கேட்டுக்கொண்டா சரி, நிராகரிச்சா நம்ம நிர்பந்தத்தின் காரணமாக நீங்கள் செய்வது இறைவன் மன்னிப்போனா இருக்கிறார். சரியா? அப்போ இப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லிவாங்க, அடையாளம் காட்டி வளர்க்காதீங்க, அடையாளத்தை காட்டி வளர்க்காதீங்க. அடையாளம் நீங்கள் எப்படி வாழணும்னு அறிவிக்கின்றால், இறைச்சத்தோடு வாழ விரும்பினால் பேச்சில் எண்ணம் காட்டாதீர்கள், நல்லதையே பேசுங்கள். சரியா? அது இறைவன் அறிவிக்கின்றான், அப்படி வாழுங்க. அது பண்றீங்களா? அது யாரும் பாக்குறாங்களா? நிலம் காட்டாதீர்கள், நல்லவற்றையே பேசுங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அது யாரும் பண்றாங்களா? அதை கண்காணி அதை சொல்லி கொடுத்துட்டாங்களா? சரியா? சரியாம்மா? தெளிவா இருக்கு சார். இப்ப பெண்கள் இப்ப இப்படிதான் உடை உடுத்தணும். இப்போ இப்போ சொல்றேன், பேண்ட் இப்ப போடுறது கம்ஃபர்டபுளா இருக்கு இப்ப சாரிய உடுத்துறதை விட. இப்ப ஆணுடைய ஆண் தான் உடுத்தணும், பெண்ணுடைய பெண் உடுத்தணும். இப்ப இந்த உடை கம்ஃபர்டபுளா இருக்கிறப்ப வெளியே இப்ப நம்ம 2 வீலர் ஓட்டுறோம், இப்ப இந்த உடைய போட்டு நம்ம போகும்போது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்ப நம்ம அந்த உடுத்திட்டு போலாம் தானே. இப்ப பெண் ஆண் அதாவது உங்களுடைய உடை உங்களை பாதுகாப்புக்காகவும் அழகுக்காகவும் அமைச்சிருக்கிறோம். பாதுகாப்புங்க, நீங்க போட்ட உடையே உங்களுக்கு ஆபத்தாம ஆயிடக்கூடாது. சரியா? நீங்க போட்டிருக்க உடையே உங்களுக்கு ஆபத்தாயிடக்கூடாதுன்னு தான் சொல்றான். அனைவருக்கும் தான் சொல்றான், எல்லாருக்கும் தான் சொல்றான். அப்போ அந்த காலத்துல இதெல்லாம் இல்லை, இப்படி வண்டியில போறதெல்லாம் அந்த இருந்துச்சா? இல்ல இல்ல. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஆடைகள் பெருவாங்க நடந்து போனாங்க, இல்லை மாட்டு வண்டியில ஏறி போவாங்க. சரியா? இப்போ சைக்கிள் வந்துருச்சு, அப்புறம் 2 வீலர் வந்துருச்சு. ஒவ்வொன்றும் வரும்போது உங்களுடைய ஆடைகள் உங்களுக்கு பாதுகாப்பாகும், அழகுக்காக உங்களுக்கு பாதுகாப்புக்காகும். பாதுகாப்புக்காக, குளிர்ல இருந்து பாதுகாப்புக்கு, வெயில இருந்து பாதுகாப்புக்கு. சரியா? நீங்க செய்யக்கூடிய வேலைகளிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு. என்ன வேலை செய்யறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடை உடுத்த வேண்டியிருக்கு. அந்த ஆடை உங்களுக்கு கம்ஃபர்டபுள் சொன்னீங்க இல்லையா? அப்போ அது உங்களுக்கு சமாதானத்தோடு இருக்கணும். அதாவது நீங்க எந்த சிரமம் இல்லாம உங்க வேலையில நீங்க செஞ்சுட்டு வரணும். நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இடையில கையை கொண்டு போய் அந்த சேலையவோ இல்ல இன்னும் துணிகளையோ பிடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருந்தா அவங்க வேலை செய்ய முடியாது இல்லையா? அப்போ நீங்க ஃப்ரீயா உங்க காரியங்களை செய்யறதுக்கு தகுந்த மாதிரி உடைகளை நீங்க வடிவமைச்சுக்கோங்க. உங்களை பாதுகாக்குது, உங்களுடைய தேவைகளுக்கு அது பூர்த்தியாக இருக்கு, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குன்றீங்க இல்லையா? அந்த மாதிரி ஆடைகளை உடிச்சுங்க ஒவ்வொருத்தரும். நீங்க பாதுகாப்பா உணரக்கூடிய அந்த ஆடைகள். சரியா? இதுல இது ஆணுடை பெண்ணுடை அப்படின்லாம் இல்ல, உடைதான். அது யாருக்கு எந்த உடை வேணுமோ அந்த உடையை நம்ம போட்டுக்கலாம். இதையே பிரிச்சு போட்டுருக்காங்க, அந்த மாதிரி தானே. அது நம்ம ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பிரிச்சு பாக்குறதுக்காக அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு.
இப்ப இங்க கேட்ட மாதிரி சில காரியங்கள் செய்யும்போது எனக்கு இந்த சேலையை விட எனக்கு இந்த பேண்ட் போல துணிகள் வந்து போட்டுக்கிறது கொஞ்சம் வசதியா இருக்கு. என்ன கொஞ்சம் நமக்கு உடம்பு டைட்டா போட்டோம். நம்ம நாடு வாழக்கூடிய நாட்டுல டைட்டா இருக்கக்கூடாது உடம்பு. அந்த துணி வந்து டைட்டா இருக்கக்கூடாது. காற்று போய் வரணும் உடம்புக்குள்ள. உடம்புல எல்லா பகுதியிலும் காற்று படுற மாதிரி இருக்கணும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு பார்த்து நம்ம போட்டா போதும். தோலோடு ஒட்டி ஆடைகளாக இல்லாம கொஞ்சம் காற்று போய் வர மாதிரி ஆடைகள் நமக்கு வேணும். என்னமா அது பனி பிரதேசம் வாழக்கூடிய மக்கள் ஆல்ரெடி அவங்க ஒட்டி தான் ஒட்டுறாங்க. அது ஒரு உடையை ஒட்டுறதுல பல உடை ஒட்டுறாங்க. அவ்வளவு குளிர் உள்ள பற்றக்கூடாதுன்னு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒத்துறாங்க. நம்ம இங்க வந்து உடுத்தும் போது காற்று படணும், உடலில் காற்று படணும். மொத்தமாக வந்து காற்று படாத மாதிரி ஆக்கிடாதீங்க. அதே மாதிரி நிறங்களும் நமக்கு வெயில போகும்போது என்ன நிறம் உடுத்தணும் எந்த உடுத்தக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு ஏன்னா வெப்பத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அந்த ஆடை வெப்பத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. காற்று உடம்புல படுற மாதிரி இருக்கணும், காற்றோட்டமா. ஏன்னா நிறைய பேர் சும்மா நடந்தாலே நமக்கு வேர்க்கும். அப்போ காற்று உடம்புக்கு உள்ள போய் வரும்போது அந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸா நம்ம துணியை ஊத்த வேண்டியிருக்கல. ஆணுங்களும் பெண்களும் எல்லாரும் சரியா செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ப. புரியுதாமா? இன்னும் இந்த பெண்கள் வந்து இப்ப ஆண்கள்லாம் இப்ப முடிய நல்லா இது பண்ணி வெட்டிக்கணும். பெண்கள்லாம் பெருசா நீளமா வளர்த்துட்டு அதை போட்டு பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. அது அப்படி இல்ல. முடியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்க வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். எது உங்களுக்கு வசதியா இருக்கோ அதை வச்சுக்கோங்க. சுத்தமா வச்சுக்கோங்க. அதான் முக்கியம். தூய்மை என்ன அறிவித்தா இல்லையா? அங்க அறிவிச்சிருக்கா இல்லையா தூய்மையானவர்கள் என்ன? புரியுதா? நமக்கு எவ்வளவு முடி வேணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணும். பெண்ணுங்கன்னா இவ்வளவு முடி வச்சிருக்கணும், அதுவே ஒரு பெரிய பாரமாக இருக்குது. அதை பராமரிக்கிறதும் அதனாலே டெய்லியும் தலை குளிக்கவும் முடிவதில்லை பெண்களால. அது காயணுமே, அதனால தலைவலி எல்லாம் வருது. இப்ப இதை வெட்டிட்டா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ அதை வச்சும் நம்மளை கணிக்கிறாங்க. இப்போ ஆனா மாறிட்ட அந்த மாதிரி ஒரு முடிய வெட்டிட்டா அப்படி சொல்ல, அது இறைவனுக்கே இணை. ஆண் படைப்பு அது வேற. ஒரு முடிய வெட்டுறதுனால அந்த மாதிரி இல்லைல்ல, நமக்கு கம்ஃபர்ட்காக நம்ம வெட்டிக்கலாம் தானே. ஏன் ஆண் வந்து முடிய வெட்டாம இருந்தா அவனுக்கு நீளமா தான் வளரும். அவனுக்கு வசதியா, அவனுக்கு பிரச்சனையா இருக்குதுனால வெட்டிக்கிறான். அதேதான் நம்மளுக்கும் பிரச்சனையா இருந்தா வெட்டிக்கிறாங்க. சரியா? அவங்கள்ட்ட நீளமா வளர்ப்பினர் இருந்துச்சுன்னா வளர்க்கட்டும். இப்ப ஆண்களும் வளர்ந்து தடை போட்டுக்கிறாங்களே. முடி வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைதான் வச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு கஷ்டம் இல்லாம வச்சுக்கோங்க. இது இறைவன் இதெல்லாம் அறிவிக்கவே இல்லை. இது உங்க வசதிக்கு அப்ப எது உங்களுக்கு சுகமா இருக்கோ செய்யுங்க. அறிவிக்கணும். எனக்கு இது கஷ்டமா இருக்கு எடுத்துருங்க. கையை வெட்டுவீங்களா? வெட்ட மாட்டீங்க. முடியதானே வெட்டுவீங்க. முடியதானே வெட்ட முடியும். நகத்தை தானே வெட்ட முடியும். அப்ப உங்களுக்கு சிரமமா இருக்கு. அதுல சில நன்மைகளை அறிவிக்கிறான் நமக்கு. ஏன் நகத்தை வெட்டுறோம்? அழுக்கு இங்க சேர்ந்துக்கிறோம். நீங்க சாப்பிடும் போது மற்ற காரியம் செய்யும் போதும் அதில் உள்ள கிருமிகள் உங்களுக்கு வந்து தொந்தரவு செய்யும். அதனால நகத்தை வெட்டுங்க. அதுபோல முடியும் உங்களுக்கு தொந்தரவு வரத்துல முடிய வெட்டுக்குங்க. தொந்தரவு இல்லை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் நமக்கு இறைவன் இதெல்லாம் அறிவிக்கல. மனசுக்கான தேவைகளுக்காக நமக்கு வழிகாட்டிருக்காமா? உடம்பு மற்றபடி உள்ள பொருள்களை எப்படி நீங்க உங்க உடம்பு ஒரு பொருள் தான் இல்லையா? எப்படி உங்களுக்கு தேவையோ அப்படி பயன்படுத்துங்கன்றான். ஆனா மனசுக்கு வழிகாட்டுறா. அந்த மனதுல இறைவன வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி செய்யணுங்கிறத பற்றி எந்த நிர்பந்தம் இல்லை. இந்த பாதையில் எந்த நிர்பந்தம் இல்லைம்மா. இறைவனுக்கு பொருத்தமா நீங்க வாழணும். அதான் அடிப்படை. உங்களுடைய மனதில் உங்களுடைய இறைவன் என்ன அறிவிக்கின்றானோ அதன்படி வாழ வேண்டும். இதுதான் இறைவன் அறிவித்தது. சைனாவில் முடிய வளர்க்க சொன்னாங்க. ஆண்களும் முடி வளர்த்துருந்தாங்க, கடை போட்டு நீளமா. ஏன் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய அடிமைகள் அப்படின்றத அவங்களுக்கு அறிவிப்பதற்காக அவர்களின் முடி நீளமா நீ வளர்க்கணும், வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பெண்கள் போன்று எங்களுக்கு அடிமைகள், முடி நீளமாக வளர்க்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு காலத்துல யாரோ சொன்னதை கொண்டு அவர்கள் அப்படி இருந்திருக்காங்க. இப்போ அதெல்லாம் நீக்கிட்டு எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? புரியுதா? தெளிவா சார். மனதில் உள்ள அறிவிப்பின்படி இரையச்சத்தோட வாழ்றதுதான் இங்க முக்கியம். நம்மளோட அடையாளங்கள் வந்து தேவையில்லாதது, வீணானது. எது நமக்கு வெளிப்படுத்தணுமோ அதை மட்டும் வெளிப்படுத்திக்கிட்டா போதுமானது. வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்கா? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கப்பா. சார் 26/80 நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான்.
அது கொஞ்சம் தெளிவு வேணுங்க சார். 26ல 80ங்க சார். நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான், அவனே எனக்கு உணவளிக்கின்றான், அவனே எனக்கு குடிப்பாட்டுகின்றான். நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான். ஒட்டுமொத்த மருத்துவத்தையும் இறைவன் இங்கே ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்றார். குணமாவது இறைவனுடைய உதவியை கொண்டு, இதான் அதனுடைய அர்த்தம். நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகின்றான். எந்த மருத்துவரும் எந்த மருந்தும் யாரையும் குணப்படுத்துவதில்லை, உங்களுடைய இறைவன் உங்களை குணப்படுத்துகின்றான் என்பதை இங்கே அறிவிக்கின்றான். நோய் என்ன? உங்களுடைய இதயத்தில் நோய் இருக்கிறது. அந்த நோயை அவன் குணப்படுத்தினால் தவிர உங்கள் உடலில் நீங்கள் பார்க்கக்கூடியதை விட்டும் நீங்கள் விலகுபவர்கள் அல்ல. வாழ்நாள் முழுவதும் மருத்துவம், கடைசியில் நீங்கள் மருத்துவமனைகளில் அல்லது படுக்கைகளில் உங்கள் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய அந்த ஒன்றுதான் உங்களுடைய மருத்துவங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறது. உலகம் முழுவதும் செவிலியர்கள் அதிகமாக தேவைப்படுவதற்கான காரணம், உலகம் முழுவதும் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மருத்துவங்கள் கூறுகின்றன, நாம் மனிதர்களுக்கு ஆயுளை நீட்டித்து விட்டோம், அவர்கள் படுத்த படுக்கையில் கிடக்கிறார்கள், ஆயுளை நீட்டித்து விட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நோயுற்ற காலத்தில், என் மனதில் நோய் ஏற்பட்ட அந்த காலத்தில் என் இறைவனே அதை குணப்படுத்துகின்றான். அது குணமாகாமல் உங்கள் உடலில் உள்ள நோய்கள் உங்களை விட்டு நீங்குவதில்லை. இப்போ மனதில் உள்ள நோய் எப்படி குணமாகும்? எனக்கு தெளிவு, என்னுடைய இறைவனிடமிருந்து எனக்கு தெளிவு கிடைத்தால் தவிர மனதில் உள்ள நோய் குணமாகாது. எனக்கு தெளிவு வேணும். ஆனா இவங்க என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? கோயிலுக்காக போயிட்டு வாங்க, சர்ச்சுகளுக்காக போயிட்டு வாங்க, மசூதிகளுக்காக போயிட்டு வாங்க. அங்க போய் என்னுடைய மனதில் உள்ள நோயை அங்கே தீர்க்கிறார்களா? அவர்கள் சில சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இடங்களிலும். அதை நீங்கள் செய்து வாருங்கள் என்று கூறுகிறார்கள். மனதில் உள்ள நோய் எவ்வாறு நீங்கும்? மனதில் உள்ள நோய் அதை பற்றிய தெளிவு கிடைத்தால் தவிர இல்லை. நமக்கும் தெளிவு வேண்டும் என்பதை பற்றி நாம் அறியவில்லை. நோய் போகணும், நோய் போகணும், நோய் போகணும். உடையில் நீங்கள் காண்பதல்ல நோய், உங்களுடைய இதயத்தில் உள்ளது நோய். அது நீங்காத வரை உங்களுடைய உடலில் உள்ள நோய் மாற்றி மாற்றி இங்க இருக்குது அங்கே போகும், அங்க இருக்குது இங்க போகும். வீடை கூட்டினீங்கன்னா தூசி இங்க இருக்கிற தூசி அங்க போகும், அங்கே கூட்டினீங்கன்னா அங்க இருக்கிற தூசி இன்னொரு இடத்துக்கு போகும். மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். தூசி எங்கேயும் போகல, தூசி இருந்துகிட்டே தான் இருக்கு, இடம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க உங்களுடைய நோய்களுக்காக நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவங்கள் உங்களை மடை மாற்றுகின்றன, அவ்வளவுதான். உங்கள் நோய்களை போக்கவில்லை. நோய் உங்களுடைய மனதில் இருக்கிறது, உங்களுடைய இருதயங்களில் நோய் உள்ளது. அப்பொழுது இறைவன் கூறுகின்றான், நீங்கள் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான் என்று உணர்ந்த ஒரு மனிதன் அறிவிக்கின்றான். நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான் என்று அதை உணர்ந்த அந்த மனிதன், குணமான அந்த மனிதன் அறிவிக்கின்றான், நான் நோயுற்ற காலத்தில். அப்படின்னா எப்பெல்லாம் எனக்கு நோய் உருவாகுதோ அதை குணப்படுத்துவன் என்னுடைய இறைவன் என்பதை அவர் அறிந்து அறிவிக்கின்றார். இப்ப நம்ம மனசுல இருக்கிற நோய் விலகணும், அதுக்குதான் நம்ம இறைவனிடம் தெளிவு தேடுகிறோம். ஏன்னா வெறும் சடங்கா போயிருமே, சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னா சடங்கு மாதிரி ஆயிருமே, முகம் பின்புறமாக திருப்பி விடப்பட்டவர்கள் போன்று ஆகிவிடுவோமே. இதை செஞ்சுக்கிட்டே இருங்க, இதுதான் நீங்க இறைவனை வழிபடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா இது முகம் திருப்பப்பட்டவர்களாக ஆகிவிட்டோம். நோய் எனக்கு இப்பொழுது என் இறைவன் அறிவித்தால் தவிர, எனக்கு இது நோய் என் இறைவன் அறிவித்தால் தவிர இல்லை. என் இதயத்தில் உள்ள நோய் அது நீங்க வேண்டும். எப்படி அறிந்த அந்த மனிதர் அறிவிக்கின்றார், நான் நோயுற்ற காலத்தில் என்னை குணப்படுத்துபவன், அவன் குணப்படுத்துகிறான் என்று அறிவிக்கின்றார். இப்ப நம்ம ஒவ்வொருவரும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய என்ன கேடுகளோ அந்த கேடுகள் நீங்குவதற்கான வழி அறியும் போது, இப்ப உடம்புல இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். மனசுல இருக்கிற நோய் நீங்கினா தான் நான் என்ன செய்யணுங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ அந்த பிரச்சனைக்கு வேண்டிய எல்லா மருந்தையும் என்னுடைய மூளை உருவாக்கும். மூளைக்கு அந்த சக்தி இருக்கு. நம்ம உடம்புக்கு என்ன மருந்து வேணுமோ அந்த மருந்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மூளைக்கு இருக்கு. ஆனா மூளை எப்ப சரியா வேலை செய்யும்? மனசு தெளிவா இருக்கும்போது. மனதின் தெளிவுதான் மருந்தை உருவாக்குவதற்கான கட்டளை இடுகிறது. நம்ம பெரும்பாலும் மனசுல குழப்பத்துல இருக்கும். ஏன் குழப்பத்துல இருக்கு? பின்னாடி திரும்பி பார்த்துட்டே இருக்கும், முகம் திருப்பி விடப்பட்டவர்களாக இருக்கிறோம். தெளிவாக இருக்கும்போது, மனம் தெளிவாக இருக்கும்போது, மனதின் குழப்பம்தான் நோய். மனதில் தெளிவு இறைவனுடைய அருளை கொண்டு நமக்கு வரும் பொழுது
என்னுடைய அடியார்கள் நமக்கு தெளிவு தருகிறார்கள், வேதத்தை கொண்டு தெளிவு தருகிறார்கள். அவருடைய சொந்த வாக்கு அல்ல, இறையடியார்கள் நமக்கு அறிவிப்பது அவர்களுடைய சொந்த வாக்கு அல்ல, இறை வாக்குகளை அறிவிக்கிறார்கள். வேதத்தை நமக்கு அறிவிக்கிறார்கள், மறைவானவற்றை நமக்கு அறிவிக்கிறார்கள். அவை நமக்கு மருந்தாக தெளிவு தருகிறது. அந்த தெளிவு நமக்கு நம்முடைய மூளைக்கு கட்டளையிடுகிறது, இதற்கான தீர்வை நீ உருவாக்கி கொள். தெளிவான மனது மூளைக்கு கட்டளையிடுகிறது, இதற்கான மருந்தை நீ உருவாக்கு. இப்பொழுது நாம் சரியாக ஆரம்பிக்கிறோம். தெளிவு கிடைத்ததன் காரணமாக என்னுடைய மூளை எனக்கு வேண்டிய மருந்தை உண்டாக்குகிறது. எல்லா மருந்தும் நீங்க என்ன மருந்துல சொல்றீங்களோ, உங்களுக்கு விஷங்கள்லாம் மருந்து, நீங்க தயாரிக்கிற எல்லா மருந்தும் விஷம். அதுல இருந்து நீங்க மருந்து தயாரிக்கிறீங்க. விஷத்துல இருந்து எப்படி மருந்து? ரொம்ப கம்மியான அளவுல அவங்க அந்த விஷத்தை கொடுக்குறாங்க, அதுதான் மருந்துன்னு அவங்க சொல்றாங்க. என் உடல், என் மூளை எனக்கு உருவாக்கக்கூடிய மருந்து இருக்கிறதே, அதுதான் உண்மையாக என் உடலுக்கான மருந்து. அவரவர்களுக்கு அவர்களுடைய உடல், அவருடைய மூளை மருந்தை உருவாக்கும். அறிந்து கொள்ளுங்கள். புரியுதா? Thank you.